ஸோ ஹலோ ஸ்பாட்டன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் வந்து ஒரு புது மெத்தடாக வந்து இந்தியா இந்த ஜில்லாவில் எங்கே போய் விளையாண்டாலும் அதை பற்றியான ரிவ்யூஸ், ஸோ என்னென்ன இந்தியாஸ் பெட்டர் பண்ணியிருக்கலாம், பேட்டிங்காக இருந்தாலும் சரி பவுலிங்காக இருந்தாலும் சரி, அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ எடுக்க போகிறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வி ஹாவ் சச்சின் அண்ட் ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபி. ஸோ அதை பற்றி ஆல்ரெடி நம்ம நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்ல நினச்சேன் எல்லாருக்கும் தெரியும். நம்மளை போட்டு அப்படி இப்படின்னு சரி பொட்டலம் போட்டாங்க. ஸோ செகண்ட் டெஸ்ட்லையுமே வந்து டே 1 டே 2 பற்றி பேசுறதுக்காக என் கூட ஸ்ரீ அண்ட் பாலா. ஜென்டில்மேன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ஷேர் யுவர் தாட்ஸ் ஆன் த டே 2. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பாலா. ஸோ பாலா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ நீட் டு ஸ்டார்ட் வித் சுக்மான் கில். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு போன வாட்டியாக இருக்கும்போது வந்து சுக்மான் கில் வந்து அவர் இல்லைங்க சீக்கிரம் ஓவர் ரேட்டடு, ஸோ அவருக்கு அவ்வளோலாம் இது பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க. ஸோ ஃபேர் enough டு சே தட் we are going to witness சுக்மான் கில் அண்ட் பிரின்ஸ் செரா. ஒத்துக்கிறீங்களா இல்ல இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா உங்களுக்கு? என்னோட ஒப்பீனியன் இஸ் ஸ்டில் சேம். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன்னா, நாங்க எப்பயுமே வந்து சுப்மன் கில் அஸ் அ பேட்ஸ்மேனை வந்து எப்பயுமே வந்து தப்பு சொன்னதில்லை. அஸ் அ கேப்டனா இஸ் நாட் ரெடி, அவ்வளவுதான். தட்ஸ் த ஒன்லி பாயிண்ட். ஐ ஸ்டில் கோ வித் தட் பாயிண்ட். ஏன்னா அதோட ரிசல்ட் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தெரிஞ்சது. ஸோ எங்கிட்ட நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. எல்லா நெகட்டிவ்ஸும் இப்போ சொல்ல முடியாது. பட் அஸ் அ பேட்ஸ்மேனா ஸ்டில் ஹீ இஸ் குட் பேட்ஸ்மேன். பட் ஹீ ஸ்டில் வெரி ஏர்லி டு பி அ கேப்டன். ஸோ அதுதான் என்னோட வியூ. இல்ல இப்போ கரெக்ட், நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன ரெக்கார்ட்ஸ் அவர் உடைச்சிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் கேப்டன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேப்டன் டு ஸ்கோர் 200 இன் செனா கண்ட்ரி. இது வரைக்கும் எந்த கேப்டனுமே நம்ம இதில் அப்படி பண்ணதே கிடையாது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நம்ம நோட். நீங்கள் பேட்ஸ்மனாக சொல்கிறீங்க, பட் ஒரு கேப்டன் கான்ட்ரிபியூஷனாக வந்து இது வரைக்கும் நம்ம கண்ட்ரிக்கு அது நடந்ததே கிடையாது. அவர் இன்னைக்கு பண்ணியிருக்காரு செனா கண்ட்ரியில். அது போக வந்து தேர்ட் ஹையஸ்ட் ஸ்கோர்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் ஆகிட்டாரு. நான் இந்த ரெக்கார்ட் நோட் பண்ணும்போது தேர்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் நான் நினச்சி 200 அடிச்சுட்டு அடிக்க போயிட்டு அவுட் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம இந்த ரெக்கார்ட் படிக்கலாம். பட் ஈ ஓவர் டு கவாஸ்கர் அண்ட் சச்சின் டெண்டுல்கர். ஸோ இஸ் த ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் இன் இங்கிலாந்து. அது போக வந்து ஃபர்ஸ்ட் கேப்டன் டு ஸ்கோர் 200 இன் டெபு சீரிஸ். இதுக்கு முன்னாடி வந்து விராட் கோலி ஒரு 150 கிட்ட ஆஸ்திரேலியாவில் அடிச்சிருப்பாரு டெபு டெஸ்ட் சீரீஸ்ல இருக்கும்போது. ஸோ நிறைய ரெக்கார்டு இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கு பாலா. நீங்க பாத்தீங்கன்னா வந்து சோ நார்மலா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே நடந்திருக்கு. எல்லாமே இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ். நீங்க சொல்றது எல்லாம் அப்படி பார்த்தா சச்சின் இருக்கப்ப எவ்வளவு வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கலாம். சச்சினை பீட் பண்றதுக்கு யாருமே இல்லை. சச்சின் வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் அடிச்ச 250, 269, வாட் எவர் த நம்பர், ஆஸ்திரேலியாவில போய் அவர் அடிச்ச மாதிரி யாருமே அடிச்சதில்லை. எல்லாருமே பேசலாம். சுப்மன் கில் பத்தி நீங்க பேசணும்னா இன்னொரு 1 or 2 hours கூட பேசலாம். பட் இப்ப நம்ம பேச வர்றது வந்து இந்தியா அஸ் அ டீம், நாட் அ இண்டிவிஜுவல் பிளேயர். ஓகேவா? ஸோ அப்படி பாக்குறப்ப இந்தியா அஸ் அ டீம் ஸ்டில் இன்னும் வந்து இட்ஸ் நாட் அண்டர் த ரைட் ஹேண்ட்ஸ், அவ்வளவுதான். ஏன்னா இஸ் வெரி சரி. அதான் இப்போ உங்களை ரெடி பண்ண. லெட்ஸ் கம் வித் பாலா. பட் லெட்ஸ் கோ வித் ஸ்ரீ. வாட்ஸ் யுவர் பாயிண்ட் ஆன் கில்? ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ண பெரிய கேப்டனாக நான் இதை பார்க்குறேன். பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா, தோனி வரும்போது 2007 இவனும் எந்த மாதிரியான இதுலேருந்து நம்ம வெளியே வந்தோம். நம்ம 2007 வந்து வேர்ல்ட் கப்பில் வந்து லீக் ஸ்டேஜ்லேயே போயிட்டு வெளியேறும் போது தோனி மேலே அவ்வளோ இது. பிகாஸ் அந்த டைமில் உங்களுக்கு மீடியா அவ்வளோ இது கிடையாது. ஃபுல்லாகவே வந்து ட்ரெடிஷ்னல் மீடியா தான். நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், அவ்வளோ ஆர்டிகல்ஸ் அவ்வளோ பேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஈ ப்ரோக் எவ்ரி கர்சஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம். எல்லாத்தையுமே உடைச்சாரு. எல்லாத்தையுமே வந்து நான் இருக்கேன்டா, நான் காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி காட்டினாரு. பட் அவருக்குமே இப்போ பாலா சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தோனியுமே அந்த அளவு பெருசா வந்து டொமஸ்டிக்ல கேப்டன்சி ரெக்கார்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ பட் அவர் கொடுத்த மொதல் அசைன்மெண்ட்டு he got us the biggest ever trophy for Indian cricket team. ஸோ அப்படி நினைக்கும் போது வந்து இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ கில்லு வந்து இவ்வளவு பண்றாரு. இப்போ 2019 அந்த செட்டப்ல இருக்காரு. இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் செட்டப்ல இருக்காரு. ஜஸ்ட் பிளேட் வித் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ் விளையாண்டுருக்காங்க. ஸோ சம் பாயிண்ட்ஸ் அவங்ககிட்ட இருந்து எடுத்திருப்பாங்க. இப்போ நீங்க இதை எப்படி நினைக்கிறீங்க? ஸ்டார்ட் வித் கில், தென் வி கேன் மூவ் ஃபார்வர்ட் டு அதர் பிளேயர்ஸ். ஸோ உங்க பாயிண்ட்ஸ் ஆன் கில். ரெக்கார்ட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. 25 வயசுல ஓடிஐ அண்ட் டெஸ்ட்ல ரெண்டுத்துலயும் சேர்த்து டபுள் செஞ்சுரி அடிச்ச ஒரே பிளேயர் வந்து கில்லு தான். இல்ல பட் ஆனா என்னன்னா, கேப்டன்சி வைஸ் வந்து எனக்கு இன்னுமே மிக்சட் தாட்ஸ் தான் இருக்கு. நம்ம வந்துட்டு இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் அவர் வந்து எவ்வளவு நல்லா பண்ண போறாரு, இல்ல அவர் பேட் கேப்டனா குட் கேப்டனான்றது ரொம்ப ஏர்லி டு ஜட்ஜ். பட் அவர் ஐபிஎல் 2 சீசன் பண்ணியிருக்காரு. அந்த 2 சீசன் எனக்கு பெருசா இம்ப்ரெசிவா தெரியல. அவர் வந்து இந்தியா லீட் பண்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து சுத்தமா ஐடியா இல்லை. பட் ஆனா அந்த நம்பர் 4 ஸ்பாட் சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, இப்ப சுப்மன் கில், அவர் வந்து அந்த ஸ்பாட் வந்து சீல் பண்ணியிருக்காரு. அந்த கேப்டன்சி பர்டன் இல்லாம பேட்டிங் ஆடுறதை பாக்குறப்ப அஸ் அன் இந்தியன் ஃபேனா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. பட் கோயிங் ஃபார்வர்ட் தான் தெரியும் அது கேப்டன்சி வந்து அது எப்படி
அவர் வந்து பண்ண போறாரு அப்படின்றது கோயிங் ஃபார்வர்ட் தான் தெரியும். சரி. ஸோ ஹோப் கில் பிரின்ஸ் ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ரெக்கார்டு பெட்டர் பண்ணுங்கள். நாங்களாம் இருக்கோம் உங்களுக்கு முட்டு கொடுக்க. ஸோ நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க. நான் உங்களுக்காக பேசி பாலாவையும் ஸ்ரீயும் சொல்லி அடுத்த டே 3 டே 4 வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க. பண்ணிட்டு இவங்க கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ வித் அதர் பிளேயர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஜடேஜா வாஸ் அண்டர் ப்ரெஷர் பிகாஸ் அவர் கூட இருந்த ரோஹித் சர்மா விராட் கோலி போன டெஸ்ட்டில் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி இன் த பேக் ஆஃப் த மைண்ட் ஆஃப் ஜடேஜா வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸா இல்லை he was some kind of some ப்ரெஷர்ல இருக்கலாம்ல. ஸோ பட் அந்த ப்ரெஷரை ரிலைஸ் பண்ணி ஜடேஜா பாருங்க 89 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இன்னைக்கு 89 87 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அதெல்லாம் வந்து லைக் என்ன சொல்றது, ஸ்ட்ரிச்டு பார்ட்னர்ஷிப் வித் சுப்மன் கில். கிட்டத்தட்ட 200 பார்ட்னர்ஷிப் அவங்க 2 பேருமே. பிகாஸ் தட் வாஸ் லைக் அ பிக் மிஸ் வென் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஆக்சுவலி லீட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து தட் வாஸ் அ பிக் மிஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் டிடன்ட் ஸ்டிச் எனி கைண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, தென் கில்லும் பண்ட்டும் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப்பே இல்லை. ஸோ நவ் வி ஆல்ரெடி சம் அனலைசிஸ் ஆர் டன்னா. இல்லை எப்படி நினைக்கிறீங்க ஜடேஜா பாட்ட? ஜடேஜா ஆரம்பிச்சிருக்காரு, ஜடேஜா என்ன நினைக்கிறீங்க? ஸோ லீட்ஸ்லயும் எட்ஜ் பாஸ்டன்லயும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்மளுக்கு இங்க வந்துட்டு லாங் டெயில் இருக்கு. பியூட்டிஃபுல்லா வந்து வாஷிங்டன் சுந்தரை வந்து உள்ள பிளேஸ் பண்ணி சாய் சுதர்ஷன் வெளியே கொண்டு போயிட்டு கருண் நாயர் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஒரு பேட்ஸ்மேன் குஷன் கிடைச்சதுனால அன்பார்ச்சுனேட்லி நம்மளுக்கு ஜடேஜாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு நல்ல ஒரு நல்ல செட்டிலான பேட்ஸ்மேன் ஒருத்தவங்க இல்லாம இவர் செகண்ட் ஃபீல்ட் ரோல் ஆடுற மாதிரி ஒரு ரோலே கிடைக்கல. இங்க பியூட்டிஃபுல்லா கில் அதை பண்றப்ப இவர் செகண்ட் ஃபீல்ட் ஆடி செம்மையா ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று செட் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி நிதிஷ்குமாருக்கு வந்து ஒரு சின்ன ஃபெயிலியர். பட் அதுக்கப்புறம் வாஷியும் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து ஆல்மோஸ்ட் 600 கிட்ட வந்து ஸ்கோர் கொண்டு வந்தாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வந்துட்டு நம்ம நாளைக்கு டே 3ல வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஓரளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் மேட்ச் எப்படி போக போகுது அப்படின்றது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், நீங்க ஜெய்ஸ்வால் பத்தி பேசுனீங்கன்னா பாத்தீங்கன்னா அவர் ரீப்ளேஸ் பண்ண பிளேயர்ஸா இருக்கட்டும், அவங்க இருந்த எல்லா மேட்ச்லயும் ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட். நம்மளை வந்து அந்த நாஸ்டாலஜிக்கா யாராவது கூட்டிட்டு போறாரு. சேவாக் வருவாரு, அடிப்பாங்க. சரி, ஆட்லி 90 பால்ஸ் பிளே பண்ணுவாரு, 80 ரன்ஸ் அடிச்சிருவாரு எப்பயுமே. சேவாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், he don't play that much of ball. This SSV that much good, so we can able to consider because நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஒரு செஞ்சுரி, இங்கிலாந்துல இப்போ செஞ்சுரி, டபுள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரி, செகண்ட் டெஸ்ட் செஞ்சுரி. ஸோ அவர் சீல் பண்ணிட்டாருன்னு நினச்சிக்கலாம். ஏன்னா பிகாஸ் நீங்கள் இன்னொரு பெஞ்சில் அபிமன்யு ஈஸ்வரன் வச்சிருக்கீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு கன்சர்ன் இருக்கும் அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு மேட்சாக கொடுங்க பிகாஸ் he was with the Indian team set up for more than 2 years or 3 years I think so. உங்களுக்கு எல்லா ஸ்குவாட்லேயும் வந்து அபிமன்யு ஈஸ்வரன் இருந்திருப்பார். பட் இப்போ அவர்கிட்ட கன்சர்ன் பார்க்கறத காட்டிலும் எஸ்எஸ்வி வந்து நல்லா பிடிச்சிட்டாருங்க, சீல் பண்ணுறாருங்கிற மாதிரி சொல்லாமா, இல்லை ஸ்டில் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா எஸ்எஸ்வி? ஸ்டார்ட் வித் ஸ்ரீ. அவர் சீல் பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து இதுக்கு மேல அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கணும் அந்த ஸ்பாட்டுக்கு அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவர் ஆடின அந்த கொஞ்சம் மேட்சஸ்ல இஸ் ரைட் அப் தேர். அந்த ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ்ல லைக் அதிக செஞ்சுரிஸ் அடிச்ச பிளேஸ்ல ஆல்ரெடி வந்துட்டாரு, அவர் டாப் 5ல வந்துட்டாரு. ஸோ நமக்கு இதுக்கு மேல வந்துட்டு அவருக்கு அந்த பிளேஸ்க்கான ஸ்பாட்டுக்கு நம்ம ஆள் தேடணுங்கிற அவசியமே இல்லை. அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் KL ராகுல் அண்ட் எஸ்எஸ்வி தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் ஓப்பனிங் பேரா இருக்க போறாங்க. ஸோ பாலா, யுவர் தாட்ஸ்? அது ஸோ ஐ வில் ஆல்சோ கோ வித் ஜஸ்வால் ஒன்லி. என்னன்னா அவரோட ஸ்பாட் எப்படி பிடிச்சிருக்காருன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, லைக் இப்போ பஸ்பால் ஆகட்டும், எல்லாரும் வந்து அபிமன்யு ஈஸ்வரன் வந்து இந்த அளவுக்கு அக்ரெசிவ் பிளேயர் கிடையாது. ஸோ அவரும் இஸ் ஆல்சோ குட் பிளேயர், நான் இல்லைன்னு சொல்லல, பட் ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர். பட் இப்போ இருக்கிற மாடர்ன் எரால அவர் ஃபிட் ஆவாரா? நீங்கள் ஜஸ்வாலும் இவரையும் கம்பேர் பண்ணுறீங்கன்னா நான் வந்து ஜஸ்வாலுக்கு தான் போவேன். இப்போ இருக்கிற சேவாக் மாதிரி ஒரு பிளேயர் வந்து எவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்திருப்பாங்கன்னு தெரியும். ஸோ எங்கேயுமே அவ்வளோ கிடைக்கல நமக்கு. இப்போ கிடைச்சிருக்குங்கிறப்ப கண்டிப்பாக அந்த ஸ்பாட் இருந்து திரும்ப வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பவுலிங் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருக்கோம் இந்த செஷனில். அது வந்து டு பி ஆனஸ்ட் இட்ஸ் கிரேட் பாசிட்டிவ் சைன். நேற்று நான் சில எக்ஸ்பர்ட்ஸோட இதெல்லாம் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருந்தேன், சில எக்ஸ்பர்ட்ஸோட வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன். They told us like ஒரு 4 wickets 100க்கோ இல்லை 110க்கோ எடுத்திருந்தா இட் வில் பி இந்தியாஸ் கேம்ங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே we got 77 for 3. பட் எனக்கு என்ன ஒரு ரிவ்யூ பண்ணிட்டாங்க போல இருக்கு, ஃபுல்லாகவே பாட்டா போட்டு இந்தியாவை காலி பண்ணிடலாம், 5 நாள் விளையாட வச்சு காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பார் ஸ்கோர் வாஸ் 420ல இருந்துச்சு ஆக்சுவலி.
425 கிட்ட இருந்துச்சு. பட் somehow வந்து நம்ம ஒரு 485 வந்ததுக்கு அப்புறம் ஸ்டில் வந்து நம்ம கொஞ்சம் அட்டாக்கிங் கிரியேட் ஆடி இன்னும் கொஞ்சம் ஆட வச்சிருக்கலாமா இங்கிலாந்து அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. தாட்ஸ் ஆன் தட் ஒன் ஃபார் யூ? இல்ல அவங்க இங்கிலாந்து வந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க. பாட்டா கொடுத்து நான் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல நான் சேஸ் பண்ணி 450 ரன் வரைக்கும் கூட நான் சேஸ் பண்ணி நான் வின் பண்றேன் அப்படிங்கிறதுல அவங்க கிளியரா இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பவுலிங் அட்டாக் வந்து வித் பும்ரா வித்தவுட் பும்ரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம பும்ரா இல்லாத இந்த பவுலிங் அட்டாக் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறப்ப ஆகாஷ்தீப் வந்து சூப்பரா ஸ்டெப் அப் பண்ணாரு இன்னைக்கு. ஸோ லைக் நினைச்சேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்து இந்த பிரேக் த்ரூ வந்து கடைசியா நான் பார்த்தது வந்து போன வருஷம் இல்ல 2022 பும்ரா கொடுத்தது தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே விக்கெட் எடுத்து அது கொடுத்து, அதுக்கப்புறம் ஆகாஷ்தீப் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. ஸோ பாலா யுவர் பாயிண்ட்ஸ். பட் ஸ்டில் வி ஆர் பிஹைண்ட் ஒன்லி. அவங்க வந்து எப்பயுமே 1 or 2 விக்கெட்ஸ் இனிஷியலா விடுற மாதிரி தான் இருக்கும். அவங்களோட கேம் எப்பயுமே ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. ஈவன் ஆஃப்டர் 3 விக்கெட்ஸ் இனிஷியலா லூஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் அவங்க ஹவு தே பிளே டவுன் த ட்ராக் வந்து குரூப் 4 வச்சதெல்லாம் பார்க்குறப்ப அவங்க இதோட ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அவங்க அப்படிதான் ஆட போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நம்ம என்ன மிஸ் பண்ணோம்னா அந்த ரொட்டேஷன் ஆஃப் பவுலர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ரொம்ப டிபெண்டா பும்ராவோ ஆர் ஏதோ ஒரு பவுலரை ரொம்ப டிபெண்டா இருந்த மாதிரி இருந்தது. பட் இந்த வாட்டி கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ வி ஹோப் இந்த வாட்டி சம் பிரேக் த்ரூ இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா கில் கிட்ட ஒன்லி சேஞ்ச் த ஆப்பனன்ட்ஸ் ஆர் ஸ்கோரிங் அட் அ ஹையர் ரேட்னா அவர் வந்து கரெக்டான ஒரு ரொட்டேஷன் கொடுத்து இஸ் நாட் எய்மிங் ஃபார் விக்கெட், இஸ் இன் டிஃபென்சிவ் மோடுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அது சம்திங் we need to change. ஆக்சுவலி அதுவும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும். ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 587 ரன் அடிச்சிருக்கீங்க. கடைசியில் பார்த்தா நான் கொஞ்சம் டிஃபென்சிவ் ஃபீலிங் செட்டப் பார்க்குறேன் கடைசி சீசன். ஏன்னா அந்த ரன்ஸ் லீக் அவுட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கண்டென்ட்லாம் இருக்காங்களா, அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்களா, இல்லை வந்து கொஞ்சம் அட்டாக்கிங்? பிகாஸ் டெஸ்ட் கிரிக்கெட் இட்ஸ் அபவுட் டேக்கிங் விக்கெட்ஸ். அகைன் சொல்லுவேன், இட்ஸ் நாட் அபவுட் கிவிங் மெய்டன்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்கும்போது இட்ஸ் அபவுட் டேக்கிங் விக்கெட்ஸ் ஒன்லி. பட் அது வந்து நம்ம வேர் லேக் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த ஃபீலிங் செட்டப்ஸ் படி. பட் ஓவரால் வந்து இட் வாஸ் அ கிரேட் டே ஃபார் இந்தியன் கிரிக்கெட். பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி. பிகாஸ் 77.3 பாலா சொன்ன பாயிண்ட்ஸில் கொஞ்சம் நான் வந்து முரண்படுறேன். பிகாஸ் வந்து ஆல்வேஸ் 77 for 3 இஸ் பெட்டர் தென் 120 for 0. அது இப்போ ஆனால் இப்போ அப்படி கிடையாது. வி வர் 77 for 3 பிகாஸ் நாளைக்கு முடியும் போது அரௌண்ட் தே வில் ஸ்கோர் 300 கிட்ட மாதிரி இருந்துச்சு. நான் வந்து பட் ஈவன் நான் என்னோட இதில் சொல்கிறேன், ஈவன் அ ட்ரா இன் திஸ் டெஸ்ட் மேட்ச் இஸ் அ லூஸ் ஃபார் இந்தியா. அகைன் அதான் சொல்கிறேன். நான் வந்து வி ஹேவ் டு வின் திஸ் மேட்ச் அட் எனி காஸ்ட். நம்ம ஸ்டார்ட் இருந்திருக்கு, அதே மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹேவ் டு வின் திஸ். தாட்ஸ் ஆன் தட் ஒன்? எப்படி ஹவு தேர் நீட் டு அப்ரோச் ஃபார் டே 3? நாளைக்கு வந்து அவங்களோட இங்கிலாந்தோட நமக்கு கீ விக்கெட்டே வந்து ரூட் தான். ரூட் நின்றுட்டாருன்னா அவர் வேற மாதிரி நின்றுவாரு. அவரை சுத்தி பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சது. அவங்க எப்படியாவது வந்து அந்த 500 மார்க் வந்து வந்துருவாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த கீ விக்கெட் நம்ம ரூட் எடுத்துட்டோம்னா அவங்க நாளைக்கு லஞ்ச் வரைக்கும் இங்கிலாந்து வந்துட்டு விக்கெட்லெஸ்ஸா போனாங்கன்னா கேம் ஈவனா போகும். அவங்க அதுக்குள்ள ஒரு 2-3 விக்கெட் அப்படியே விட்டாங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு ரிசல்ட் என்னவா இருக்கும்ன்றது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். நம்மளுக்கு வந்து ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்கிறது வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜ். வாஷி அண்ட் ஜட்டு வந்து கேப்டன் கில் எப்படி யூஸ் பண்றாரு நாளைக்கு பார்க்கணும். அதுதான் நானும் பாலா ப்ரோவும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து ஏதாவது ரஃப் கிரியேட் ஆயிருக்கும் அங்க, so that நம்ம ஸ்பின்னர்ஸ் could have take advantage on that. So with thoughts on day 3 Bala, how India should approach the So approach is very simple. So you keep rotating the bowlers. நீங்க வந்து டிபெண்டா இருக்காதீங்க. இப்போ ஐ திங்க் வேற ஆப்ஷன் இல்லை. பும்ரா இல்லாதனால கில்க்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஏதோ ஒரு பவுலர் மாற்றி ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஏதாவது ட்ரை பண்ணுவார். டிஃபென்சிவா மட்டும் போகக்கூடாது. ஸோ டிஃபென்சிவா போனாங்கன்னா அவங்க சைட் தான் லீடு. ஸோ கண்டிப்பா இட் மே எண்ட் இன் ட்ரா. நீங்க சொன்ன மாதிரி வந்து ட்ரா ஆனா கூட இட்ஸ் ஆஃப்டர் ஸ்கோரிங் 600 ட்ராங்கிறது வி ஆர் ஒன்லி இன் செகண்ட் டேலேயே 600 3 டேஸ் இருக்குங்கிறப்ப கண்டிப்பா வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி குட் டெஸ்ட் ஃபார் இந்தியா. ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங், கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தர இந்த டெஸ்ட்லயாவது ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுவாங்கங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல நான் இருக்கேன் டே 3ல. வித் அவங்களோட ஆஃப் ஸ்பின்னர் போட்டதும் குரூப் கொண்டு வந்தது ரூட் விக்கெட் எடுத்ததெல்லாம் பாக்குறப்ப அட்லீஸ்ட் இந்த வாட்டியாவது வாஷிங்டன் சுந்தர் வில் பி ஃபுல்லி யூட்டிலைஸ்ட்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். So final thoughts on day 3. சொன்ன மாதிரி India has to go with the same approach what they have done on the day 2. Go for wickets.
டோன்ட் டிஃபெண்ட் இட். கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் 2 செஷன்லேயே வந்து நாளைக்கு ஒரு அவுட்லுக் தெரிஞ்சிடும் ஹவு வந்து திஸ் மேட்ச் இஸ் கோயிங் டு பி ஷேப் அப்னு. ஏன்னா காலங்காலமாக வந்து டே 3 தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டேவாக இருந்திருக்கு 5 டேல. ஆனால் டே 3ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன மேட்ச் எந்த பக்கம் போகுது, ஒன்று இந்த பக்கம் போகுதா எந்த பக்கம் போகுது. ஸோ திஸ் டுமாரோ இஸ் கோயிங் டு பி பிக் டே ஃபார் இந்தியா. ஹோப் தே வில் லிவ் அப் டு அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்களை நம்புவோம். ஸோ இதே மாதிரி வந்து உங்களையும் நாங்கள் வீடியோவில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்ரீ மாதிரியும் பாலா மாதிரியும் கண்டிப்பாக நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட இன்ஸ்டாகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து நீங்களும் எங்கள் வீடியோவில் வரலாம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் டே 3.